ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலேப்ரா அப்படிங்கிற ஒரு டெம்பிள்ல இருந்து சின்ன சின்ன முட்டைகள் எல்லாமே கிடைக்குது. அதுக்குள்ள இருந்து டைனோசர்ஸ் எல்லாம் வெளில வருது. ஆனா பெருசா இல்லாம எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டைனோசர்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலியோட கையில கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலிக்கு டைனோசர்ஸ் மூலியமா வர்ற பிரச்சனை, அதே மாதிரி எப்படி இந்த டைனோசர்ஸ் இத்தனை வருஷமா உயிரோட இருக்குங்கிற சொல்ற கதை தான் ப்ரீ ஹிஸ்டேரியாங்கிற மூவி. படத்தோட ஆரம்பத்திலே சார்னோ அப்படிங்கிற ஒருத்தவர் அதே மாதிரி இந்த காட்டுல வாழ்ற மக்கள் கூட சேர்ந்து நிறைய கேவ்ஸ் எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கறதுக்காக போறாரு. ஏதாவது ஆர்டிஃபேக்ட் கிடைக்கும், அதை நம்மளோட கடையில வச்சு விற்கலாம், அப்படி இல்லாட்டி வெளியில அதை நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கே வந்திருக்காரு. இவரு கூடவே ஜெஃப் அப்படிங்கிற ஒருத்தவன் சுத்துறான். இவன் அந்த ஊரை சேர்ந்த ஆள் தான். அதே மாதிரி ரொம்ப நேரம் போல ஆகிடுச்சு, இருட்ட போது நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா இவரும் இல்ல, கடைசியா நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், அங்க ஏதோ ஒரு கேவ் தெரியுற மாதிரி இருக்காங்க, போவோம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் அந்த கேவோட பேர் தான் குலேப்ராங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு கூட வந்த நிறைய ஆளுங்க அந்த இடத்துக்கு எங்களால வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து திரும்பி போயிடுறாங்க. சாரணவும் அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இவரும் எங்களோட ஆளுங்க மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள போக முடியும், உங்களை மாதிரியான வெளி ஆளுங்க போனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால போக வேணாங்கிற மாதிரி சொல்லும் போது இவருமே இல்ல, நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போலாங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல மோனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கால்ல நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுல வளர்க்குற நாய் இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மேல இருந்து பாட்டு ஓடுற சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த பாட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு கத்தும் போது மேல உள்ள ஜெர்ரி அதை ஆஃப் பண்ணாம அந்த பக்கம் ஆடிக்கிட்டே இருக்கான். அதாவது எல்விஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டோட பாட்டுனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த எல்விஸ்ங்கிற பேண்ட் ரொம்பவே பழைய பேண்ட், அந்த ஆளுமே இறந்துட்டாரு. வெளியில உன்னோட அப்பாவுமே கத்திக்கிட்டு இருக்காரு, நீயும் உன்னோட அக்காவுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா நிறைய ஃபாசில் எல்லாம் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இங்க டைனோசர்ஸோட நிறைய ஃபாசில்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே உன்னோட அப்பா கலெக்ட் பண்ணி அதை கிளீன் பண்ணி பக்கத்துல உள்ள இடத்துல அதை போய் வித்துருவாரு. இதை கிளீன் பண்றதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. ஜெர்ரியும் அம்மாவை பத்தி யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரும் நான் டெய்லியும் அவங்கள தான் நான் யோசிப்பேங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அவங்க இறந்து போய் ஒரு 2.5 வருஷம் போல ஆகுது. ஆனா மோனிகா அதை கிளீன் பண்றதுக்காக வராம இன்னைக்கு நைட் வந்துட்டு ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி இருக்கு, நாங்க போக போறோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரோட அப்பாவும் நீ அங்கெல்லாம் போக கூடாதுங்கிற மாதிரி சொல்லி வீட்லயே இருக்க சொல்லிடுறாரு. ஆனா பேஸ்மெண்ட்ல உங்க அப்பா அந்த தம்பி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல அவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சார்னாமே வந்துட்டு குலேப்ராவோட அந்த ஒரு கேவுக்குள்ள போறான். பாக்குறதுக்கு இது ஏதோ ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கு. கையில ஒரு கூலர் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு உள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்படியே மேல டார்ச் அடிச்சு பாக்குறான். பார்த்தா இவன மாதிரியே வந்த ஒரு ஆள் இந்த கோவில்ல உள்ள ட்ராப்ல மாட்டி செத்துருக்கான். ஆனா அது எதையுமே கண்டுக்காம இங்க ட்ராப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது ஒரு பெரிய பொருள் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் மோனிகாவும் அந்த பார்ட்டி எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுல உள்ள ஒரு பைப் லைன் மூலியமா அப்படியே மாடிக்கு ஏறிலாங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவரோட அப்பா அதை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் சார்னோ போன அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ரொம்ப குளிரா இருக்க மாதிரி இருக்கு. அங்க நிறைய ஐஸ் எல்லாமே உறைஞ்சிருக்கு. காட்டுக்கு நடுவுல எப்படி இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு அப்படின்னே தெரியல. அதே மாதிரி இங்க உள்ள முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இடமே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அதுவும் இது எல்லாமே டைனோசர்ஸோட முட்டை. இந்த முட்டை எல்லாத்தையுமே அவரோட கூலருக்குள்ள எடுத்து வைக்கிறதுக்காக வரும்போது டக்குன்னு பின்னால இருந்து ஜெஃப் கத்தி எடுத்து அவரோட கழுத்திலேயே வைக்கிறான். எங்களோட முன்னோர்கள் எல்லாமே இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குலேப்ராவோட பையனான ஒரு டைனோசர் பறந்து இந்த ஒரு இடத்துல முட்டை எல்லாமே போட்டுட்டு அதே மாதிரி இதை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற மாதிரி எங்க ஆளுங்க கிட்ட சொன்னுச்சு. அதனாலதான் நாங்க இத்தனை வருஷமா இதை நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை நீ எடுத்துட்டு போக கூடாதுங்கிற மாதிரி சொல்றான். ஆனா சார்னோவனை அடிச்சு போட்டுட்டு அந்த முட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலைல பிராங்க் அவனோட பசங்க எல்லாருமே வந்துட்டு பக்கத்துல உள்ள அதாவது இந்த ஃபாசில்ஸ் எல்லாமே விக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வேலை பார்க்குற விக்கி அப்படிங்கிற லேடி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதெல்லாம் கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு தான் போகும், சார்னோ வரட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா பார்த்தா சார்னோவுமே வந்துடுறாரு. இதை நம்ம எந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சார்னோவும் யூஸ்வலான ரேட்டுக்கே எடுத்துக்கோ, ஏன்னா எப்போதும் எடுத்துட்டு வர்றது தானே இதுங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களும் இல்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க புதுசா இருக்கு, இது நம்ம நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் நான் தான் இங்க ஓனர், நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி குலேப்ராவோட டெம்பிள்ல இருந்து அந்த முட்டை எல்லாமே எடுத்துட்டு வந்து அந்த கூலரை இங்க வெளியிலேயே வச்சுட்டு அவரோட ரூம்குள்ள போயிட்டு பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட முட்டை எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விக்கியும் சார்னோ எப்பொழுதுமே இப்படிதான் எல்லாருக்கிட்டையுமே ரூடா தான் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது பிராங்கோ அதெல்லாம் பரவாயில்ல, அது மாதிரி யூஸ்வலான ரேட்டுக்கே அதை எனக்கு கொடுங்கிற மாதிரி சொல்லி பணத்தை அந்த பக்கம் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி வீட்டுக்காக ஒரு கூலர்ல டர்க்கியை வாங்கி வச்சிருக்காரு. அதையுமே இந்த கடையில தான் வச்சிருக்காரு. பசங்க கிட்ட அந்த கூலர் எடுத்துட்டு வந்து கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெர்ரியும் அந்த கூலரை நீ எடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது இந்த நாயுமே அந்த கூலரை எடுத்துட்டு வருது. ஆனா இவங்களோட எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா சார்னோவோட அந்த ஒரு முட்டை இருக்கிற அந்த ஒரு கூலர் எடுத்துட்டு வந்துருது. சார்னோ விக்கி கிட்ட நான் அந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆக போறேன், அதே மாதிரி இந்த கடை எல்லாமே மூடிட்டு நான் ஒரு பெரிய பணக்காரனாக போறேன், அதுக்கு முதல்ல அந்த கூலர் நீ எடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது விக்கி அந்த ஒரு கூலர் எடுத்துட்டு வந்து திறக்கிறாங்க. இந்த டர்க்கி எலும்பை வச்சுதான் நீங்க பெரிய பணக்காரனா மாற போறீங்களான்னு கேட்கும் போது அதை பார்த்த இவரும் இங்க இருந்து என்னோட டைனோசர்ஸ் முட்டை எல்லாமே எங்க போச்சு, யார் அதை திருடினாங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நாய் பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல உள்ள அதோட இடத்துக்கு இந்த கூலர் எடுத்துட்டு போகுது. இந்த பக்கம் பிராங்குமே அந்த கூலர் எங்கங்கிற மாதிரி சொல்லி ஜெர்ரி கிட்ட
கேட்கும்போது இவனும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அது மாதிரி மோனிகாவை கூப்பிட்டு கேட்கும்போது இவங்களுமே எனக்கு தெரியலங்கிறாங்க. அப்பனா அந்த நாய் தான் அதை எடுத்துட்டு வந்திருக்கணும், அது எங்கேயாவது போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வயல்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேஸ்மெண்ட்ல இருக்கிற இதுவுமே அந்த கூலரை ஓபன் பண்ணி உள்ள உள்ள முட்டை எல்லாத்தையுமே அப்படியே வெளியில எடுத்து பக்கத்துல உள்ள ஒரு பெட்ல வைக்குது. அந்த கூலர் எங்க போச்சுன்னே தெரியல, அது வேற காஸ்ட்லியானதுங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பார்த்தா வெளியில காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. மோனிகாவும் யாருன்னு போய் பார்க்கும்போது சார்னோ தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி பிராங்க் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டு பிராங்க் அந்த பக்கம் கூப்பிட்டு, நீங்க கடையிலேயே வந்துட்டு கூலரை விட்டுட்டு போயிட்டீங்க, அதே மாதிரி உங்களோடது என் கையில இருக்கு, என்னோடது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருமே அந்த ஒரு கூலரை வாங்கிக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறாரு பிராங்கோ. ஆனா இவரும் இல்ல இல்ல என்னோட கூலரை வந்துட்டு நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்கு எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லும்போது இவரும் அந்த மாதிரிலாம் எங்க கிட்ட எதுவுமே இல்லை, நாங்க கூலர் அங்க நாங்க விட்டுட்டு தான் வந்துட்டோமே தவிர நாங்க எதுவும் மாத்தி எடுத்துட்டு வரலங்கிற மாதிரி சொல்லி கதவை சாத்தி இந்த பக்கம் அந்த ஆளை வெளில அனுப்பி விட்டுறாங்க. இவங்க இப்ப ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மோனிகாவும் எதுக்கு தான் அந்த நாய் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பிராங்கும் ஜெர்ரி கிட்ட அதை நீ போய் பாருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல பார்த்தா அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு உள்ள அந்த ஒரு டைனோசர்ஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த நாயுமே வந்துட்டு இதெல்லாம் நம்மளோட குட்டிங்கிற மாதிரி நினைச்சுக்கு ஜெர்ரியும் இது பசியில தான் கத்துது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு சாப்பாடு எல்லாமே வச்சுட்டு கதவை திறக்கிறான். பார்த்தா இங்க உள்ள குட்டி குட்டி டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு இதுங்களுக்கு இந்த பக்கம் சாப்பாடை கொடுக்குறான். ஆனா அதுங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. ஆனா பாக்குறதுக்கு டீரெக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த டைனோசர் மட்டுமே இந்த நாயோட சாப்பாடை சாப்பிடுது. அதே மாதிரி இதுக்கு எல்விஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வைக்கிறான். பிராங்க் இந்த பக்கம் வயல்ல இருந்து கிடைச்ச பொருள் எல்லாமே விற்கிறதுக்காக இந்த ஆளுங்க கூட சேர்ந்து வெளில போயிடுறாரு. ஜெர்ரி இந்த பக்கம் பறக்கிற ஒரு டைனோசர் இருக்குமே அது எங்க காணுங்கிற மாதிரி கேட்கறான். அப்படியே இந்த பக்கம் மோனிகாவும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடிச்சு பீரோல வைக்கிறதுக்காக கதவை திறக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா இது பறந்து போகுது. இதை பார்த்த உடனே வவ்வால் எப்படி நம்மளோட இடத்துக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி கையில ஒரு கிட்டார் அப்ப எடுத்துக்கிட்டு அந்த வவ்வால் அடிக்கிறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெர்ரி அவங்க ஏதாவது அதை பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு வேகமா மாடிக்கு போறான். கரெக்டா பார்த்தா ஒரு கிளாசெட்டை ஓபன் பண்ணும்போது அது இருக்கு. அது அடிக்கிறதுக்காக வரும்போது டக்குன்னு ஜெர்ரி இந்த பக்கம் தடுத்துறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், சீக்கிரமா பேஸ்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பேஸ்மெண்ட்ல உள்ள இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். அதே மாதிரி எல்விஸ் அந்த பக்கம் அழைச்சிட்டு போய் ஃப்ரீசர்ல இருந்து இதுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். மோனிகாவும் அந்த பறக்கிற டைனோசரை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. விக்கி இந்த பக்கம் சார்னோக்கு கால் பண்ணி நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த கூலர் கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது இவர் அந்த கூலர் கிடைக்கல, அதாவது பிராங்க் தான் அதை திருடிட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது விக்கியும் பிராங்க் எப்படி நீங்க திருடங்கிற மாதிரி சொல்லலாம், அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, நீங்க தான் இங்கே தொலைச்சிட்டீங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் மோனிகாவும் மீதி உள்ள டைனோசர்ஸ்க்கு மடோனா, ஜாகர், ஹேமர் அப்படிங்கிற பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட இவனும் எதுக்காக இந்த மாதிரியான பேர்லாம் வைக்கிற, இது எல்லாத்துக்குமே நான் தான் பேர் வைப்பேன் அப்படிங்கிறான். ஆனா இவங்களும் இந்த விஷயத்தை பத்திலாம் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நான் வைக்கிற பேரை வச்சுதான் இதெல்லாம் கூப்பிடணுங்கிற மாதிரி சொல்றான். பிராங்க்குமே வெளியில போயிட்டு பேஸ்மெண்டோட கதவை திறக்கிறதுக்காக தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பசங்க அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்ரி வேகமா வந்துட்டு பேஸ்மெண்ட்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் நாங்க அதை லாக் பண்ணோங்கிற மாதிரி சொல்லும்போது இவரும் இல்ல என்ன இருக்குங்கிறத காட்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராரு. ஆனா பேஸ்மெண்ட்ல இன்னொன்னு ஒரு ரூம் இருக்கு, அங்கதான் வந்துட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால அது அந்த பக்கம் பிராங்க் பார்க்கல. ஆனா பிராங்க்குக்கு தெரியுது இந்த பசங்க எதையோ ஒன்று தான் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு அப்படி என்னத்தை தான் மறைக்கிறீங்க, அந்த நாய் ஏதாவது குட்டி போட்டிருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களும் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்றாங்க. விக்கி இந்த இடத்த போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்த கிளீன் பண்ற ஆள் பார்த்தா வந்து நிக்கிறாரு. இதை பார்த்த உடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு கூலர் காணாம போயிட்டு நீங்க இதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரும் நான் 20 வருஷமா நான் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்காக அந்த கூலரை எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. ஆனா விக்கியும் இதை நானா கேட்கல, சார்னோ தான் வந்துட்டு இந்த மாதிரி கேட்க சொன்னாரு, அதனால தான் நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா சார்னோ பின்னால இருந்து வந்து இந்த ஆளோட கழுத்தை பிடிச்சிடான். எனக்கு தெரியும் இவன் தான் வந்துட்டு திருடிட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனா அந்த ஆளு மாப்பு போடுற குச்சியாலேயே சார்னோட வயிற்றுலேயே குத்துறாரு. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அதே மாதிரி என்னை நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்கிறது எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாரு. உடனே சார்னோ அந்த பக்கம் எந்திரிச்சு விக்கிய பார்த்து எனக்கு நல்லா தெரியுது நீ தான் பண்ணிருக்க, நீ தானே அந்த கூலரை திருடிட்டேங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களும் நான் எதுக்காக அந்த ஒரு கூலரை திருடணும் அப்படிங்கிறாங்க. சார்னோ அந்த கடையில் உள்ள எல்லார் மேலேயுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த டைனோசர்ஸ் எல்லாமே சாப்பிடுறதுக்காக இந்த கதவை அப்படியே இப்ப யாருக்கும் தெரியாம ஓபன் பண்ணிட்டு இப்ப வெளில வந்துருதுங்க. நைட்டு பிராங்க் தண்ணி குடுக்கிறதுக்காக இந்த பக்கம் கிச்சனோட லைட்டை போடுறாரு. பார்த்தா கிச்சன் ஃபுல்லா ஏதோ கலைஞ்சு கிடக்குது. அதே மாதிரி யார் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி எதிரில் உள்ள ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் பொறுமையா அப்படியே அது கிட்ட போயிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த பாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு ஒரு டைனோசரோட முகம் தெரியுது. இதை பார்த்த உடனே இந்த ரெண்டு பசங்களையுமே கத்தி கூப்பிடுறாரு. வேகமா ஜெர்ரியுமே ஓடி வந்துட்டு அதுங்களை எதுவுமே பண்ணிடாதுங்க, அதுங்க எல்லாமே உண்மையான டைனோசர்ஸ் தாங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி நாமளே இதை வளர்க்கலாம், இதை வெளியில உள்ள யாருக்கிட்டையும் கொடுக்க வேணாம், அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதை கொன்னுடுவாங்க, இங்க கலைஞ்சு போன எல்லாத்தையுமே நாங்க கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது மோனிகாவுமே சரி அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பறக்கிற டைனோசர் மட்டும் யாருக்கும் தெரியாம லைட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. ஆனா பிராங்க்மே வந்துட்டு இந்த கூலர் வந்து ஒரு நாய் தான் எடுத்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே சார்னோடது தான், இதை நம்ம சார்னோ கிட்டே கொடுத்தாகணுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஜெர்ரியும் சார்னோ பத்தி உங்களுக்கே தெரியும் அவன் எந்த அளவுக்கு மோசமான ஒருத்தவன் அப்படின்ட்டு, அதே மாதிரி அவங்க கிட்ட எதுக்காக நாம அந்த டைனோசர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பிராங்கோ எனது எல்லாமே சார்னோட அனிமல்ஸ் தான்,
கொடுத்தான், அவன் தான் அதை கண்டுபிடிச்சான் அப்படிங்கும்போது இது அவனோடதுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை பேஸ்மெண்ட்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. வெளியிலேயே பார்த்தா விக்கி இந்த பக்கம் வராங்க. பிராங்க் கிட்ட இந்த மாதிரி சார்னோ ரொம்பவே மோசமா நடந்துகிட்டு இருக்கான், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு தெரியல, அவனோட கூலர் ஏதோ காணுமாங்கிற மாதிரி சொல்லும் போது பிராங்க்குமே அந்த கூலர் என்கிட்ட தான் இருக்கு, நான் இப்பதான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உள்ள எல்லாமே டைனோசர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அதுங்கெல்லாம் செத்துட்டு அழிஞ்சிட்டுங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா பிராங்க் இவங்களை பேஸ்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறான். பார்த்தா அந்த டைனோசர்ஸ் எல்லாமே இருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களும் எல்லா டைனோசர்ஸுமே கண்டிப்பா பெருசா தான் இருக்கணும், ஆனா அதுங்கெல்லாம் எப்படி இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதே மாதிரி இதை நாமளே வச்சுக்கலாம், சார்னோ கிட்ட அதை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது பிராங்க்குமே இது சார்னோவோடது, நம்ம அவங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா விக்கியும் இதை சார்னோ கிட்ட கொடுத்தனா ஒன்னு இதை சர்க்கஸ்ல போடுவான், அப்படி இல்லாட்டி இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஹாலிவுட்க்கு வித்துருவான், நம்ம கிட்ட இருக்கிறது தான் இதுங்களுக்கு சேஃப், வெளியில போனுச்சு அப்படின்னா இதுங்களுக்கு நிறைய பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெர்ரி மோனிகா அவங்க ரெண்டு பேருமே இவங்க சொல்றதே நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரோட அப்பாவுமே சரி அப்படின்றாரு. அடுத்த நாள் காலைல ஃபார்ம்ல உள்ள இந்த வேலைகள் எல்லாமே விக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விக்கிய சுத்தமா மோனிகாக்கு பிடிக்கவே இல்லை. அது மாதிரி வெளியிலேயே வந்துட்டு மோனிகாவோட பாய் ஃப்ரெண்டான டேன் இந்த பக்கம் வரான். இந்த டைனோசர்ஸ் அவன் பார்த்துட்டு இந்த பொம்மைங்க எல்லாமே பேட்டரியில ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்கும் போது இவங்களும் இதெல்லாம் பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவன் பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் பிராங்க்குமே வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப வெளியிலேயே பார்த்தா சார்னோ கையில கன்னோட உட்கார்ந்துருக்கான். என்னோட டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட இவருமே டைனோசர்ஸ் அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது சார்னோவும் நீ போய் சொல்லாத, என்னோட டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால இது எல்லாத்தையும் என் கையில கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லும் போது இது எல்லாத்தையுமே பார்த்தா ஜெர்ரியுமே எல்விஸை விட்டு இவனோட காலை கடிக்க சொல்றான். அதுவுமே காலை கடிச்சிடுது. அந்த கேப்ல அவன் கையில உள்ள கன் அந்த பக்கம் பிராங்க் புடுங்கிட்டு இனி என்னோட வீட்டுக்கே நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி உன்னை வெளியில அடிச்சு துரத்தி விட்டுறாரு. ஆனா சார்னோ ஒரு 2 பேர் அந்த பக்கம் கார்ல போட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி டைனோசர்ஸை பிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு வரான். இந்த பக்கம் மோனிகாவுமே அவங்களோட அப்பாவுக்கு தெரியாம அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இப்ப கார்ல எங்கேருந்து ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்ப எதிரில் சார்னோட காரை பார்த்துட்டு வண்டியை திருப்பு, அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது டேனியலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப பிராங்கோட வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே சார்னோ அதே மாதிரி இன்னொன்னு ஒருத்தவன் 2 பேருமே சேர்ந்து பேஸ்மெண்ட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஒரு நாய் பார்த்தா குலைச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வெளியில இன்னொன்னு ஒருத்தவன நேரம் பிராங்க் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னு பாருங்கிற மாதிரி சொல்லும் போது ஜெர்ரி போற கேப்ல டக்குன்னு கையில உள்ள கன் அந்த பக்கம் எடுத்து பிராங்கோட மேல வச்சிடறான். ஜெர்ரியுமே போய் பார்க்கும்போது சார்னோ இன்னொன்னு ஒருத்தவன் இருக்கான். அந்த இன்னொன்னு ஒருத்தவனோட மேல அந்த பக்கம் ஜெர்ரி பாஞ்சு டைனோசர்ஸை பிடிக்க விடாம அந்த பக்கம் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஜெர்ரியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அவனுமே பிராங்க் அந்த பக்கம் கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது இந்த ஆள் பார்த்தா திரும்பி பார்த்துறான். அந்த கேப்ல அவன் கையில உள்ள கன்னை பிடிங்கி பிராங்கோட தலையிலேயே அடிச்சு மயக்கமாக்கிறான். அதே மாதிரி இந்த செடிகள் எல்லாமே வளர்க்குற அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அங்க உள்ள டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி இந்த ஒரு கேஜுக்குள்ள அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிராங்க் இப்போ உள்ள வந்துடும். ஆனா கேஜை வச்சு பிராங்க் அந்த பக்கம் அடிச்சுட்டு இங்க உள்ள மிருகங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த நாய் பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கு. எதுக்காக இந்த நாய் கத்துது அப்படின்னு கேட்கும்போது விக்கியும் ஏன்னா அந்த நாய் தான் இந்த டைனோசர்ஸோட அம்மா மாதிரி, அதே மாதிரி இந்த நாய் இல்லாட்டி இந்த டைனோசர்ஸ் எல்லாமே செத்துடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த நாயுமே அந்த பக்கம் பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டுறானுங்க. அதே மாதிரி பிராங்க் கிட்ட நீ திரும்ப என்ன ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னா நான் விக்கியை கொன்னுடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு விக்கியுமே இந்த பக்கம் பணைய கைதியா இப்ப கூட்டிட்டு போயிடுறான். இப்ப 3 பேர் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மோனிகாவும் நம்ம எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது, நம்ம எப்படியாவது அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி ஆகணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுங்கிறாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லயுமே பார்த்தா இந்த மாதிரி சார்னோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி காட்ட போறாராம், அது மியூசியம்ல வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வெளியில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படி நீங்க என்னத்தை தான் நீங்க மியூசியம்ல வச்சு காட்ட போறீங்க அப்படின்னு கேட்கும் போது சார்னோவும் வந்துட்டு ஒரு புதிய விஷயத்தை தான் நான் காட்ட போறேன், அதை நீங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அதே மாதிரி கேஜி மேல இந்த பக்கம் ரெட் கலர் துணி எல்லாமே போட்டு இந்த மக்கள் முன்னாடி அதை எடுத்துட்டு வராங்க. ஆனா பிராங்க் இந்த மியூசியத்தோட பின்பக்கத்துக்கு இந்த பசங்க எல்லாமே அழைச்சிட்டு போறாரு. அங்கதான் சார்கோவோட இடத்துல இந்த கிளீன் பண்ற ஒரு ஆள் வேலை பார்ப்பார்ல, அவரு இங்க இருக்காரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த பிராங்க் கிட்ட சொல்றாரு. பிராங்க்குமே வந்துட்டு இந்த பக்கம் சார்கோ என்னதான் பேசுறான் அப்படிங்கறத கேட்கறதுக்காக அங்க போறாரு. சார்கோவுமே வந்துட்டு பிராங்க பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகிடுறான். ஆனா இங்க உள்ள எல்லாருக்கிட்டையுமே அதை நான் உங்ககிட்ட காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துணி அந்த பக்கம் எடுத்து பார்த்தா கேஜுக்குள்ள நாய் தான் இருக்கு. அப்ப அந்த டைனோசர்ஸ் எல்லாமே எங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிளீன் பண்ற ஆள் இருக்காருல்ல, அவர்கிட்ட விக்கி இந்த விஷயத்த சொன்னதுனால அவருமே அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேஜுக்குள்ள இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாரு. இதை பார்த்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சிரிச்சுட்டு அதே மாதிரி அவங்களோட டைம் தான் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி சார்கோட முகத்துல இந்த பக்கம் பிராங்க் குத்திட்டு அந்த ஒரு நாயுமே இந்த பக்கம் அழைச்சிட்டு அதே மாதிரி இந்த டைனோசர்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு கார்ல எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா காட்டுல வாழ்ற அந்த ஒரு ஜெஃபர் பண்ண அவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதோட இந்த ஒரு படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.